ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎஸ் ஃப்ளோரா. இன்றைக்கி நம்மளோட விஎஸ் ஃப்ளோரா சேனலில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னங்க? அது ஒன்றும் இல்லைங்க, சீமை கருவேல மரத்தை பற்றி தான். மரங்கள்னாலே பொதுவாக நன்மைகள் தான் தரும். ஆனால் இந்த மரம் பார்த்திங்கன்னா நமக்கு தீமைகளை தருகின்றன. எப்படின்னு பார்ப்போமா? இது டேரெக்டாக நமக்கு தீமைகளை ஏற்படுத்தாதுங்க. இன்டேரக்டாக தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். வாங்க அதை பற்றி தான் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மரம் ஒரு வெளிநாட்டு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் என்ன பண்ணால் நிலத்தடி நீரை உறிஞ்சி வறட்சியை அந்த பகுதிகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்திற்கும் தீங்கு ஏற்படுத்துதுங்க. இந்த மரத்துக்கு அருகில் வேறு எந்த ஒரு பயிர்களும் தாவரங்களும் அவ்வளோ ஈஸியாக சர்வே ஆக முடியாது. ஏன்னா இந்த மரமே அதிகப்படியான நீரை உறிஞ்சிக்கும். அந்த நீரையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், உப்பு நீராக மாற்றிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணிடும், உப்பு நீராக மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட தன்மையும் மண்ணோட தரத்தையும் என்ன பண்ணுன்னா இது ஈஸியாக மாற்றிடுங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை அது என்னன்னா, இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா விறகுக்கு மட்டும்தான் அடுப்பெரிக்க யூஸ் பண்ணுறோம். இது போன்ற மரத்தோட நன்மைகள் தீமைகளை தெரிஞ்சுக்கொள்ளணுமா? நம்மளோட விஎஸ் ஃப்ளோரா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.